பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையிலிருந்து நாளை ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவிற்கு வருகை தந்துவிட்டு அங்கிருந்து மதுரை வழியாக மீண்டும் டெல்லி செல்லவுள்ளதால் மதுரை விமான நிலையத்தைச் சுற்றி 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் மதுரை செய்தியாளர் அருண் இணைப்பில். அருண், உங்கள் விவரம். பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவை நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மதுரை வழியாக டெல்லி செல்ல இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு மதுரை விமான நிலையம் மற்றும் மதுரை மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கிறது. மதுரை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு வருகிறது. மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் மதுரை விமான நிலைய வெளிவளாகம் மற்றும் சோதனைச்சாவடி, மண்டல நகர், பெருங்குடி, வளையாங்குளம் மற்றும் சுற்றுச்சாலை உள்ளிட்ட சுற்று பகுதிகளில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாநகர காவல்துறை சார்பில் 3 அடுக்கு பாதுகாப்புகளும், அதே போல மதுரை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு மற்றும் போலீசார் உள்ளிட்ட 8 அடுக்கு பாதுகாப்புகள் பணியிலானது ஈடுபட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி வருகையொட்டி பாதுகாப்பு காரணங்களாக ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 4 நாள் நிகழ்ச்சியாக பிரதமர் மோடி தாய்லாந்து, இந்தோனேசியா, இலங்கை பயணங்களை முடித்துவிட்டு நாளை ராமேஸ்வரம் வருகிறார். அங்கு பாம்பன் புதிய செங்குற்று பாலத்தை திறந்து வைத்த பின்பு மதுரை விமான நிலையம் வருகை தருகிறார். இதனைத் தொடர்ந்து 3:40 மணிக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முத்துப்புலி விமானப்படை விமான நிலையத்திலிருந்து விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மதுரை விமான நிலையம் வருகை தரக்கூடிய பிரதமர் மோடிக்கு 15 நிமிடம், அதாவது ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் பாஜக நிர்வாகிகள் மற்றும் தமிழக அமைச்சர்களை சந்தித்து இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் மதுரை விமான நிலையம் மற்றும் உள் மற்றும் வெளிவளாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சுற்றி தற்போது பாதுகாப்புகளானது போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளை மதியம் சரியாக 3:45 மணி முதல் 4 மணிக்கு மற்ற தமிழக அமைச்சர்கள், பாஜக நிர்வாகிகள், அதே போல அதிமுகவுடைய முன்னாள் முதல்வர் இபிஎஸ் மற்றும் அதிமுகவை சேர்ந்த ஓபிஎஸ் ஆகியோரை சந்திப்பதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி அருண், விவரங்களுக்கு நன்றி.